வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடித்து நொறுக்கப்பட்ட தவேகாவினர், சிறை செல்லும் சேகர் பாபு. விரிவாகவே இந்த செய்தியை பார்த்துடலாங்க. அதற்கு முன்பாக நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோனுடைய தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். 1000 விளக்கு தொகுதி பூக்கடை பகுதி தவேகாவினரை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்துருவோம். ஏன்னா லேட்டஸ்டா சென்னை முழுவதும் தவேகாவா அல்லது திமுகவா இருமுனை போட்டி தான் இருக்கிறது. தவேகா தொடங்கி இன்னும் முழுசா எந்த தேர்தலையும் சந்திக்கல. ரெண்டாவது தவேகாவுடன் யாரும் கூட்டணி இல்ல. ஆனாலும் சென்னையில பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு தவேகா பலம் பெற்று போச்சு அப்படின்னு ஊடகத்திலும் சமூக வலைதளத்திலும் கருத்து கணிப்புகள் வருது. அதனால மற்ற மாவட்டத்தை விட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய தவேகாவினர் சுறுசுறுப்பா செயல்படுறாங்க. சரி, யாரோ கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி நம்புறது? நாமளே பாத்தீங்கன்னா இறங்குவோம் கருத்து கணிப்பு எடுப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இடத்துல போய் ஒரு கடிதத்தை கொடுத்து, ஐயா நாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில கருத்து கணிப்பு எடுக்க போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தவேகாவினர் கேட்டிருக்காங்க. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தவேகாவினர் கொடுத்த கடிதத்தை வாங்க மறுத்து இருக்கிறார்கள். அப்பொழுதே தவேகாவினர் என்ன பண்ண போறாங்கன்றது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குது. இல்ல இந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு நாம அனுமதி கொடுத்தாலும் என்ன பிரச்சனை ஆகும் என்பது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதனால்தான் தவேகாவினர் தந்த கடிதத்தை வாங்கவும் இல்ல, அவங்களுக்கு அனுமதியும் வழங்கல. ஆனா தவேகாவினர் தான் தற்குறிகளாச்சு. என்னடா காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டோம், அனுமதி தரலையே, சட்டத்தை மதிப்போம், காவல்துறை என்னைக்கு அனுமதி கொடுக்குதோ அன்னைக்கு போய் கருத்து கணிப்பு எடுப்போம் அப்படின்னு இல்லாம, ஆனா காவல்துறை வாங்கின என்ன வாங்கட்டேன்னா நாம என்ன வீடு வீடா போய் யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு தானே கேட்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவேகாவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு குறிப்பா 1000 விளக்கு தொகுதியில குறிப்பா பூக்கடை பகுதியில ஒவ்வொரு வீடா போய் யாருக்கு உங்க ஓட்டு, யாருக்கு உங்க ஓட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனடியாக அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் எந்த கட்சியிலிருந்து, திமுகவிலிருந்து கவியரசு அவர்கள் வந்திருக்கிறாங்க. தவேகாவினர் இடத்துல, ஏமா கருத்து கணிப்பு எடுக்கிறீங்களே, காவல்துறை இடத்துல அனுமதி பெற்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நாங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க எங்களுடைய தேர்தல் பணி தான் செஞ்சிட்டு இருக்கோம், இது கூட செய்யக்கூடாதுங்களா அப்படின்னு கேட்க 2 பேருக்கு இடையில வார்த்தை முத்தல் ஆகி போச்சு. பிறகு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க திமுக காரங்க, சும்மா விடுவாங்களா? உடனே தவேகாவினரை பொறுத்த வரைக்கும் இளைஞர் பட்டாலும் அதுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. கேட்டவன் யாரு, அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய பின்னணி என்ன எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அவசரமாகவும் இருக்கிறது. ரெண்டாவது யாரை கண்டும் பயமில்லாத தருணமாகவும் இருக்குதா, என்னத்தா புடிங்கிடுவான் அப்படின்னு தவேகாவினுடைய அணில் குஞ்சுகள் சவுண்டு விட திமுகவுடைய வட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் இன்னும் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்திருக்கின்றார். பிறகு அந்த ஆதரவாளர்கள் வந்தாங்க, தவேகாவினரை பாத்தீங்கன்னா நைய புடைச்சிருக்கிறாங்க. ஏண்டா கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க, கருத்து கணிப்பு ஊடகமானது விஜயை முன்னிறுத்துவது எதுக்கு தெரியுமாடா? அதெல்லாம் புரிந்து கொள்ளாம ஊடகம் பேசினா ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவோ தவேகாவினருக்கு இருக்குதா? கருத்து கணிப்பு உண்மை என்பதை உலகுக்கு சொல்வதற்கு நீங்க தனியா கருத்து கணிப்பு எடுக்கிறீங்களா? போலீஸ் அனுமதி இல்லாம கருத்து கணிப்பு ஏன்டா எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்றீங்களாடா அப்படின்னு சொல்ல தவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் இடையில மோதல். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் நைய புடைச்சிருக்கிறாங்க. அதுல 4 பேர் ஐசியூவில் இருக்கின்றார்களாம். 4 மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தவேகா பெண் நிர்வாகி பாத்தீங்கன்னா மிகவும் பலமான காயமடைந்து அவங்களும் ஐசியூவில் இருக்கின்றார்களாம். தீபா என்ற பெண்மணி பொறுத்த வரைக்கும் வீடு வாசல் இல்லைங்க, நான் தவேகாவில தான் இருக்குதுங்க, விஜய்க்காக வேலை பார்க்குறேங்க, ஆனா திமுகவினுடைய அராஜகமானது ரொம்ப அதிகரிச்சு போச்சுங்க, நாங்க தவேகாவில இருக்கிறோம் என்பதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், எங்க வீட்டுக்கார் விஜய்க்காக பிரச்சாரம் பண்றாரு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க வீட்டுக்காருக்கும் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது எங்க அம்மா பாத்தீங்கன்னா கடை போடுவாங்க, எங்க அம்மா கடை போடுறதுக்கும் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அரசாங்கத்தில் எங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க, ஆனா இப்ப தவேகா பக்கம் போனதுனால எங்களுக்கு டோக்கன் கொடுத்து வீடும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பண்ணாலும் நான் தவேகாவில தான் இருப்புங்க. இப்படி நாங்க கருத்து கணிப்பு எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக வந்த ரவுடிகள் ஒட்டுமொத்த பேரும் என்னுடைய கணவர் அடிச்சிட்டாங்க, மண்டையில பலமான காயம் அடைந்து போய்விட்டது. அதனால அவர் பாத்தீங்கன்னா வலியினால பாத்தீங்கன்னா மழக்கம் அடைஞ்சிட்டாரு. ரெண்டாவது அடிக்கடி வாந்தி எடுக்கிறாரு, ஐசியூல இருக்கிறாருங்க. என் குடும்பத்தையே திமுக காரங்க காலி பண்ணிட்டாங்க, நம்முடைய கொள்கைக்காக நம்மளுக்கு பிடித்தவருக்காக வேலை பார்க்கறது தப்புங்களா? சரிங்க, இதெல்லாம் யாருங்க செய்யறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வட சென்னை முழுவதுமே சேகர் பாபு தானுங்களே.
அவருடைய ஆட்கள் தாங்க வந்துட்டாங்க. சேகர்பாபுடைய அனுமதி இல்லாம இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களா? அவர் தாங்க அராஜகம் பண்றாருங்க அப்படின்னு வந்து தவேகாவுடைய தற்குறிகள் வந்து திமுக மீது பழி போடுறாங்க. ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அனுமதியுடன் வந்து நீங்க கருத்து கணிப்பு எடுங்க, நாங்க வேணான்னு சொல்லல அப்படின்னு சொன்னதாகவும், தவேகாவினர் தான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க தான் முதல்ல கை நீட்டுறதாகவும், அதற்கு பிறகுதான் நாங்க என்னடா சொங்கியான்னு சொல்லிட்டு நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தவேகாவினருக்கு நல்ல நெய்ய பிடிச்சிருக்காங்க, பல பேர் ஐசியூல இருக்கிறாங்க. ஆனா திமுக காரன் தான் அடிச்சான். ஆனா திமுக காரன் அடிச்சிட்டான் தவேகா காரன் சொல்லிட்டு திமுக காரணம் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கானா. சோ மொத்தத்துல இந்த மாதிரி தவேகா காரங்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா, காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க யாரும் புகார் எடுக்கவே இல்லையா. சோ காவல்துறையினர் அந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஆனாலும் திமுக காரனை காவல்துறை இருந்து மடக்க முடியுமா? அதனால காவல்துறை ஒரு ஆளோ ரெண்டு ஆள் இருந்தா கூட அங்க கூடி இருக்கின்ற திமுக காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, தவேகா காரங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. சோ அடிச்சுக்கிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு காவல்துறை நின்று போச்சு என்ன தெரியலீங்க. இவங்க அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்கும் அந்த காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. அதற்கு பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூக்கடை காவல் நிலையத்தில் நினைக்கிறேன் அவங்க விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். தவேகா சார்பில் காவல் நிலையத்தில் இல்ல காவல்துறை ஆணையர் இடத்துல போய் புகார் அளிப்பதற்காக போயிருக்கிறாங்க. ஆனா புகார் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக நிர்மல்குமார் மற்றும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரித்திருக்கின்றார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து இந்த சென்னையில அடிதடி, அராஜகம் மற்றும் கஞ்சா இவற்றின் மூலமாகவே தேர்தலில் வெற்றி பெறலாம் என்றே நினைக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது. இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், எப்படி வேணாலும் அடிக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க மக்களை சந்திக்கிறோம், இவங்க அடிக்க அடிக்க தான் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவானது அதிகரிக்கும். ஆனால் சட்டப்பூர்வமாக நாங்க இவங்களை சும்மா விட மாட்டோம். சேகர்பாபு பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி அரசியல் செய்து வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் தவேகாவினரை தொட்டார் இல்லையா, நிச்சயமா அவர் தோக்கிற வரைக்கும் இன்னும் அதிகமான பேர் இந்த பகுதியில் வந்து நாங்க எங்களுடைய தேர்தல் வேலையை பார்ப்போம், வீட்டுக்கு வீடு இளைஞர்களை களத்தில் இறக்குவோம், சேகர்பாபு தோக்கடிக்கிற வரைக்கும் இந்த வேலையை பார்ப்போம், தமிழ்நாடு முழுவதும் திமுகவை தோக்கடிக்கின்ற வேலையில் நாங்க இறங்க போறோம். ஏன்னா சேகர்பாபு அமைச்சரா இருக்கின்றார், அவருக்கு தான் பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஆளை தூண்டு விட்டு இன்னைக்கு ஒரு 4 மாசம் கர்ப்பிணி பெண் ஐசியூல இருக்கிறாங்க. சரி, குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனா அந்த பெண் வந்து சீரியஸா இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம என்னடா தேர்தல் வேலை ஜனநாயக நாட்டில் செய்வது தப்பா? யாரையாவது தாக்கி பேசணுமா? இல்ல யாருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டுமா? நாங்க எங்க கட்சிக்காக எங்க வேலையை செய்யும் போது ஏன் திமுக வந்து தடுக்கிறாங்க? இல்ல சென்னையானது அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து திமுக அராஜகமும் கஞ்சா மூலமாக பல ரவுடிகளை வச்சு வெற்றி பெறுகின்ற ஃபார்முலாவை இந்த முறை தோல்வி அடைய செய்யறமாலையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பொறுத்த வரைக்கும் புகார் அளித்தா எடுக்கல, நீதிமன்றத்தை தான் நாடி இருக்கிறோம். ஏப்பா இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, அவங்க மீது வந்து புகார் கொடுத்துருக்கோம், அந்த புகாரே வாங்க மாட்டாங்க, அவங்க மீது குறைந்தபட்சம் எஃப்ஐஆராவது போடணும், கொஞ்சம் கருணை பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்களாம். இதுக்கு பின்னாடி சேகர்பாபு தான் இருக்கிறார் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்களாம். அதனால இந்த வழக்கில் சேகர்பாபு உள்ள போவாரு அப்படின்றது அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. நம்முடைய ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லவே தேவையில்லை, அவர் என்ன சொல்றாரு, சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் தான் இதான் நடந்திருக்குது, அவர் சொல்லி தான் நடந்திருக்கிறது. சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்களையும் கேட்டா இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான், சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் சொல்லுவாங்க. ஆனால் 2 இஸ்லாமிய சகோதரர்களும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, அவங்களும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, பெண்ணையும் அடிச்சிருக்கிறாங்க. சோ சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் அடிச்சு தவேகாவுடைய செயல்பாடுகளை நிறுத்திடலான்னு பாக்குறாரு. அவருக்கு துணிச்சல் இருந்தா என் சட்ட மேல கை வைக்க சொல்லு, ஆளுங்கட்சியினர் தான் இல்லைன்னு சொல்லல, செய்ய சொல்லு பார்க்கலாம். உடனடியாக ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் சேகர்பாபு வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்க திமுகவினர் அராஜகம் பண்றாங்க. சோ இந்த அராஜகத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு? நம்ம சேகர்பாபு. ஆனா சேகர்பாபு எங்க இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அவரு முதலமைச்சர் வீட்டில் இருக்கின்றார். முதலமைச்சர் வீட்டில் என்ன பண்றான்னு பார்த்தா நம்ம முதலமைச்சருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார். அவங்களை சுத்தி சுத்தி வராரு, வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. மக்கள் வேலைக்கு செய்வதற்காக ஓட்டு போட்டாங்களா இல்ல முதலமைச்சர் குடும்ப வேலை செய்வதற்காக இவருக்கு ஓட்டு போட்டாங்களா? சோ மொத்தத்துல இந்த ரவுடி அரசியலானது நீண்ட காலத்துக்கு நீடிக்காது, மக்களிடையே போவோம். கண்டிப்பா தேர்தலில் திமுக சரியான பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கின்றாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
இன்னும் இந்த தவேகாவினருக்கு முதிர்ச்சி வரல, பக்குவம் வரல. ரெண்டாவது, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் ரொம்ப நாள் வேலை பார்த்தவர். ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? சொந்த கட்சியில் இருக்கிறவனே இந்த தற்குறிகளால் கோவப்படுறான் அப்படின்னா எதிர்கட்சிக்காரன் எந்த அளவுக்கு கோவப்பட மாட்டான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம செங்கோட்டையன் போகிறாரு, பத்திரிகையாளர் இடத்துல ஏதோ கருத்து சொல்ல வராரு. ஆனால் ஆர்வ மிகுதியினால, முதிர்ச்சியின்மை காரணத்தினால, அனுபவம் இல்லாதனால என்னடா செய்தியாளரை சந்திக்க போறாரு செங்கோட்டையன், ஏதோ கேள்வி கேட்கறாங்க, அமைதியா இருப்போம் இல்லாம வச்சுக்க வேண்டியது பிகில புர்ன்னு விசில் ஊதிக்கிட்டே இருந்தா எப்ப பார்த்தாலும் சொந்த கட்சிக்காரன் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இந்த தவேகாவினர் விசில் ஊதி கொண்டு இருப்பதனால கடுப்பேறிட்டாரு, கண்ணாப்படன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இந்த தற்குறிகள் பொறுத்த வரைக்கும் விசில் ஊதுனதை கேட்டு நம்முடைய விசில் சின்னம் கிடைத்த அன்றைக்கு செயல் வீரர் கூட்டத்தை போட்டாரு விஜய். அன்னைக்கு விசில் ஊதுனாங்க. அன்னைக்கு விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா காதையை மூடிக்கிட்டார், இப்படி மூடிக்கிட்டு அமைதி அமைதி அமைதினார். ஸோ இந்த தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு என்ற போர்வில போற வழியெல்லாம் வாயில விசில் வச்சுட்டு ஊதிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குது. எத்தனை நாளைக்கு பொறுத்துக்குவாங்க? யார் பொறுத்துக்குவாங்க? அதனால வச்சு செஞ்சுட்டாங்க போல இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் களத்தில் பணியாற்றுவது என்பது பாத்தீங்கன்னா யாருக்கும் இடைஞ்சூறு செய்யாத அளவுக்கு இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தேர்தல் களத்தில் வெற்றி மட்டும்தான் நோக்கமா இருக்க வேண்டுமே அன்றி தேர்தல் வருவதற்கு முன்பாக கட்சிக்காரனே இறங்கி கருத்து கணிப்பு எடுப்பது கிடையாது. நீ மக்களுக்கு நல்லது பண்ணேனா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்சுனா மக்கள் உன்னை தேடி வர போறான். நீ அவனை தேடி போக வேண்டியதே கிடையாது, உன்னை தேடி அவனே வருவான். போன வாட்டி இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தது தவேகாரங்க தான். இந்த முறை அங்க போனோம்னா தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் கூட உன்னை தேடி வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா, எம்எல்ஏ கொஞ்சம் போய் பாருப்பா, நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்னு மக்கள் உங்களை நாடி வருவாங்க. அதனால மக்கள் பிரச்சனையை நீங்க முதல்ல பாருங்க, மக்களுக்கு தேவையானவற்றை நீங்க செஞ்சு கொடுங்க. நம்முடைய விஜய் அவர்கள் தான் சொன்னார், நம்முடைய கொள்கை தலைவர் என்று சொல்லிட்டு அண்ணாவெல்லாம். சோ அந்த அண்ணா தான் சொன்னாருன்ட்டு அடிக்கடி மேடையெல்லாம் பேசுவாரு. மக்களை தேடிப்போ, மக்களுடன் வாழு, மக்கள் பிரச்சனையை கேளு, மக்கள் பிரச்சனையை தீர்த்து வை, மக்களிடம் கற்றுக்கொள்ளு, மக்களிடம் அரசியல் செய்யு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு தேவையானவற்றை செய்யுங்க. புரியுதா? திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாருமா ஓடுது, திமுக ஆட்சியில் பிரச்சனையே கிடையாதா? அப்ப பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் பண்ணுங்கடா. யாருக்கு ஓட்டு போட போறேன்னு ஊடு ஊடா போய் கதுவை தட்டுவீங்க. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு ஆதரவா இருப்பான், ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்தா தவேகாவுக்கு எதிராக இருக்க மாட்டானா? அவன் திமுக காரனா இருக்க மாட்டானா? என்ன தொல்லை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டானா? அதனால தான் இங்க அடிதடியா நடந்திருக்குது. எல்லார் வீட்லயும் போய் கது தட்டுக்கின்ற போது திமுக வீட்லயும் போய் கது தட்டிட்டு இருக்காங்க, உள்ளேயும் நோஞ்சிட்டு இருக்காங்க. உடனடியாக அவன் என்ன பண்ணுவான், எப்படி அனுமதி இல்லாத என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்க, அது பிரச்சனையாக பிறகு கைகலப்பாக மறுபடியும் நைய புடைக்க எல்லாரும் ஐசியூல இருக்காங்க தவேகாரங்க. இது தேவையா? அதிமுக காரனே திமுக காரனை கண்டா பயப்படுவான், அவ்வளோ நாசுக்கா நடந்துக்குவான். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக காரன் யாருன்னு 57 வருஷமாக அதிமுக காரன் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கின்றான், கட்சி தொடங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதனால திமுக காரனை எப்படி ஹேண்டல் பண்ணமோ அப்படி ஹேண்டல் பண்ணுகின்ற விதம் அதிமுக காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு சொல்லிவிட்டு அதிமுக காரனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கட்சி ஆரம்பத்தில் இருந்து அதிமுக காரனை கண்டாவே திமுக காரனுக்கு நடுக்க வந்துவிடும். எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வரப்போகுது என்ற நம்பிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்ப்பாங்க. ஆனா அதிமுக காரன் வீடு வீடா போய் கருத்து கணிப்பு எடுக்க மாட்டான். சோ அனுமதி இல்லாம கருத்து கணிப்பு எடுத்தது தப்பு. அடுத்த வீட்டை போய் கதவு தட்டி வாங்க கருத்து சொல்லுங்க கேட்டது என்பதும் தப்பு. அதே மாதிரி ஜனநாயக முறைப்படி ஒருத்த வீட்டுக்கு வந்துட்டான், அவனை வந்து அடிப்பதோ உதைப்பதோ வந்து பாத்தீங்கன்னா மரபு கிடையாது. வன்முறை எதற்கும் தீர்வு கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கின்ற போது திமுகவினுக்கு நல்ல பொறுப்பும் இருக்கிறது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ பேரை கொடுத்துரும். ஆனா இப்ப தவேகாவை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் எந்த அளவுக்கு மக்களிடையே இந்த திமுகவுடைய அராஜகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது மொத்தத்துக்கும் நம்முடைய சேகர்பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சேகர்பாபு மேல போடுவதனால நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதனால இந்த வழக்கின் அடிப்படையில் சேகர்பாபு உள்ள போவார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாமே. ஏன் தெரியுமா? KN நேரு மீது ஈடியே புகார் அளிச்சது, ஆனா KN நேரை கைது பண்ணல. அல்பம் இந்த தவேகாவினர் இவங்க புகார் அளிச்சது தானா சேகர்பாபு கைது பண்ண போறாங்க? அற்ப ஆசை, சேகர்பாபு உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவேகாக்காரங்க கூவுவது. சரிங்க, இந்த வீடியோ பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.